ஆண்டவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே காணப்படுகின்ற காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி ஆண்டுடைய சத்தத்தை கேட்காததினாலே வழிவிலகி போனான் என்பதையும், அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு செயல் காரியத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தேவனுடைய மனுஷனை இன்னொரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி பொய்யாய் அந்த மனிதனை வழிநடத்த நிமித்தமாக அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை என்பது பாழாய் போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதிகளிலே பார்க்கும் பொழுது யெரொபெயாமுடைய வாழ்க்கை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று என்று யெரொபெயாமின் வீட்டாரை குறித்து திருமறை சொல்லுகிறது. யெரொபெயாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்டவர். அகியா தீர்க்கதரிசி மூலமாக 10 கோத்திரத்துக்கு நீ ராஜாவாவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அன்றைக்கு எலிசா அங்கு தீர்க்கதரிசி, தேவனுடைய அகியாகிய தீர்க்கதரிசி சொன்னபடியே அங்கு யெரொபெயாம் அரசாட்சிக்கு வந்து விட்டார். அரசாட்சிக்கு வந்த பொழுது யெரொபெயாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போவதற்கு அவன் தன் வாழ்க்கையிலே சுய திட்டத்தின்படி செயல்பட்டான். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 நேரம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், எருசலேம் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். இவன் யோசிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய 10 கோத்திரத்து ஜனங்கள் எருசலேம் நோக்கி செல்லும் பொழுது இவர்கள் நிச்சயமாகவே அங்கே இருக்கிற ரெகோபெயாம் சாலமோனின் மகனை பின்பற்றி விடுவார்கள் என்று அஞ்சுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது வெளிப்படுகிறது. பாவத்திற்கு அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் பயம்தான். பயம், தன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற பயத்தின் நிமித்தமாக அவன் செய்த காரியம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனத்திலே கன்றுக்குட்டியை உண்டாக்கி, பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஆக இது பாவமாயிற்று, இந்த காரியம் பாவமாயிற்று என்று இந்த 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுதும் கடைசி பகுதி சொல்கிறது, இந்த காரியம் அங்கு யெரொபெயாமுக்கு குடும்பத்தாருக்கு பாவமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பயம் மனிதனை பாவத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது, துணிகரத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்பொழுது முதலாவது இது பாவமாயிற்று, ஆண்டவரை விட்டு சிருஷ்டிகளுக்கு நேராக ஜனங்களை திருப்பி விட்டான், இது பாவமாயிற்று. 13ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிகளிலே பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணிகளை அந்த மேடைகளிலே இங்கு பார்க்கும் பொழுது அங்கு யெரொபெயாமை தூபம் காட்டும்படியாய் சென்றான் என்பதை பார்க்க முடிகிறது. அங்கே அவனுடைய கை முடங்கி போனது. மறுபடியும் வேண்டிக் கொண்ட பொழுது அங்கே அவன் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது என்று 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது மறுபடியும் இந்த குடும்பத்திற்கு, இந்த யெரொபெயாமுக்கு பாவமான காரியம் ஏற்பட்டது, பாவமான காரியத்தை செய்து விட்டார். எது காரியம்? 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனத்தில் ஈனமானவர்களை ஆண்டவருடைய மேடைகளின் ஆசாரியராக மாற்றினான். ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். ஆகவே இவ்விதமாக எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர் ஆனார்கள். அன்பானவர்களே, இங்கு பார்க்கும் பொழுது 3வது ஒரு காரியம், துணிகரமாக தன்னுடைய இஷ்டத்தின்படி மேடைகளில் ஆசாரியராக மாற்றுகிற ஒரு நிலையை பார்க்க முடியும். தன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார். ஆகவே யெரொபெயாமுடைய பாவம் பெருகிற்று, அவன் குடும்பத்தின் பாவம் பெருகிற்று என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும்
பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்தமான சந்ததிகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வந்துவிட்டால் தவறு செய்வதற்கு துணிந்து விடுவோம். பயம் என்பது நமக்கு வந்துவிட்டால் கர்த்தரை விட்டு வழி விலகுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஏதோ நிலைகளிலே கர்த்தரை விட்டு வழி விலகி தூரமாய் சென்று விடுகிற நிலைகள் உண்டாகி விடுகிறது. இங்க யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுடைய பயம் தன்னுடைய அரசாட்சி சென்று விடும் என்ற பயத்து நிமித்தமாக பாவமானது அவன் வாழ்க்கையிலே அதிகமாக பெருக ஆரம்பித்ததை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2 காரியங்கள் என்னவென்றால், எந்த நிலைகளிலும் கர்த்தரை விட்டு வழி விலகி போக வேண்டாம். எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு வழி விலகி போக வேண்டாம். இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய மனுஷனை வழி தப்ப பண்ணி பொய்யான வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய பாதையை விட்டு கர்த்தருடைய சொல்லை கேளாதபடி நடத்தப்பட்டு விட்ட காரியத்தை பார்க்க முடிகிறது. அந்த கிழவனான தீர்க்கதரிசி நிமித்தமாக தேவனுடைய மனுஷனும் மரித்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், எந்த நிலைகளிலும் தேவ சத்தத்தை கேட்க நாம் மறுக்க வேண்டாம். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒருபோதும் அங்கு மறுத்து விட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டதென்றால் அவர் சொன்னபடி செயல்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணை நிற்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இந்த 2 காரியங்களை ஆண்டவர் இந்த புதிய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் பாவமாய் மாறிவிடாதபடிக்கு நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி காக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். தேவ சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த தேவ சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்வோம், அவர் பாதையிலே நடப்போம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.